குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஜம்மு காஷ்மீரில் உமர் அப்துல்லா தலைமையிலான அரசு கடந்த மாதம் 16ஆம் தேதி பொறுப்பேற்றது. அதன் பிறகு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரில் கிஷ்த்வார் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் துப்பாக்கி சண்டை நடந்தது. ராகேஷ் குமார் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்தார். மேலும் 3 வீரர்கள் காயமடைந்தனர். ராணுவத்தின் பாராசூட் படைப்பிரிவு வீரரான ராகேஷ் குமார் இமாச்சல பிரதேசம் மண்டி மாவட்டத்தில் உள்ள பர்னா கிராமத்தைச் சேர்ந்தவராவார். பயங்கரவாதிகளுடன் நடந்த சண்டையில் அவர் இறந்தது பற்றிய தகவலை அறிந்ததும் பர்னா கிராமமே சோகத்தில் மூழ்கியது. ராகேஷ் குமாருக்கு பானுப்ரியா என்ற மனைவியும், யஷ்வினி வயது 13 என்ற மகளும், பிரணவ் வயது 7 என்ற மகனும் உள்ளனர். ராகேஷ் குமாரின் உடல் ராணுவ ஹெலிகாப்டரில் பர்னா கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ராகேஷ் குமார் உடலை பார்த்து கதறி எழுத மனைவி பானுப்ரியா, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த் என உணர்ச்சி பெருக்குடன் முழக்கமிட்டார். கிராமத்தினரும் திரும்ப சொல்லி ராகேஷ் குமார் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ராணுவ மரியாதையுடன் ராகேஷ் குமார் உடல் தகனம் செய்யப்பட்டது. 7 வயது மகன் பிரணவ் இறுதி சடங்குகளை செய்தான். கடந்த ஆண்டு பருவமழையின் போது பர்னா கிராமத்தில் உள்ள ராகேஷ் குமார் குடும்பத்தினரின் பூர்வீக வீடு சேதமடைந்தது. இதனால் மொத்த குடும்பமும் வாடகை வீட்டில் குடியேறியது. ஜனவரியில் புதிய வீட்டை கட்டி முடிப்பேன் என ராகேஷ் குமார் மனைவி பானுப்ரியாவிடம் கூறியிருந்தார். அதற்குள் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்துவிட்டார் என அவரது சகோதரர் கரம் சிங் சோகத்துடன் கூறினார். ராணுவ வீரர் ராகேஷ் குமாரின் வீர மரணத்துக்கு இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு இரங்கல் தெரிவித்தார். அவரின் உயிர் தியாகத்தை இந்த தேசம் என்றென்றும் போற்றி மதிக்கும் என அவர் கூறினார்.